எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார், என்னதான் எடப்பாடி அவர்களுடைய சாணக்கியத்தனம் தேர்தல் நேரத்துல அந்த வாக்கு வங்கி பிரிக்கிறது, ஓட்டு சீட்டு கொடுக்கறதுன்னு சொன்னாலுமே கூட இந்த இடத்துல விஜய்க்கு எடப்பாடி மட்டுமே ஆப்ஷன் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கலாம்ல சார்? அவர் ஒருத்தர் மட்டும்தான் ஆப்ஷனா இங்க இன்னைக்கு கிளம்பி இருக்கிறதா நீங்க சொல்றீங்களா? இன்னைக்கு ராமதாஸ் கொரூர் விஷயத்துல திமுகவுக்கு ஆதரவா பேசிட்டாரு. நாளைக்கு ஒரு எடப்பாடி கூட போலாம், பட் அஸ்ஸான் டேட் திமுகவுக்கு ஆதரவா பேசிட்டாரு. அன்புமணி ராமதாஸ் திமுகவுக்கு எதிராக பேசுறாரு. அப்போ அன்புமணி ராமதாஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அன்புமணி ராமதாஸ் இது ஆப்ஷன்னாலும் கூட அவர் 10.5 சொல்லி தனிச்சு வன்னியர்களை திரட்டக்கூடிய அரசியலையும் பண்ணிடலாம். அதுக்கும் ஒரு சாத்தியக்கூறுகள் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு அதுக்கும் இருக்குது. பிரேமலதா அம்மையார் திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாரு. ஓபிஎஸ் இவரும் விரும்பல, ஓபிஎஸும் இவரை முதல்வரா சொல்ல தயாரா இல்ல. தினகரனை இவரும் விரும்பல, தினகரன் இவரை முதல்வரா சொல்லதுக்கும் தயாரா இல்ல. அது நமக்கு தெளிவா தெரியுது. சீமான் இவரை பலகீனப்படுத்தி தான் வளர்றார். ஒரு சதவீதத்துல ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது இருந்த சீமான் 1.1 இருந்தவர் இவரை பலகீனப்படுத்தி தான் 8.2 வந்திருக்காரு. 7.1 இவரு எடப்பாடி பழனிசாமியை தான் சீமான் பலகீனப்படுத்தி இருக்காரு. மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை சீமான் மதுரை ஏர்போர்ட் மேட்டர்ல பாண்டிய நெடுஞ்செழியன்னு சொன்னதுல தேவேந்திர குல வேளாளர், நாடார், முத்தரையர் போன்ற சமூகங்கள் வாக்கெல்லாம் அப்படி அள்ளி கொண்டு போயிடலான்னு உறுதியா நம்புறாரு. பாரத ரத்னா விஷயத்துல ரத்னாவுக்கு ரத்னா தேவர்னு சொல்லிக்கிட்டு பாரதியாருக்கு கேட்டதுல பிராமணர்களே பாஜக பாரதியாருக்கு கேட்கல, சீமான் அண்ணா கேட்டுட்டாருன்னு பெரிய ஆதரவு வளையத்தை கொடுக்குறாங்க. வஉசிக்கு வேற பாரத ரத்னா கேட்டார். அப்ப அவருடைய அரசியல் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தி கொடுக்கணுங்கிறார். எடப்பாடி கொங்குல ஜெயிக்கிறதுக்காக அருந்ததியர் பக்கம் ஜெயலலிதா முடிவுல இருந்து மாறி போய் சாஞ்சிட்டார். சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் பலப்படணும்னு நினைக்கிறார். அவர் அரசியல் அப்படி போகுது. ஒண்ணுல ஸ்டாலின் சிஎம்மா இருக்கட்டு அல்லது சீமான் சீஃப் மினிஸ்டர் வரட்டுங்கிற அந்த புள்ளிக்குள்ள சீமானுக்கு அரசியல் போகுது. அப்போ பல நிரூபிக்காத விஜயை ஒரு கூட்டணியா கொண்டு வந்துடலான்னு எடப்பாடி பாக்குறாரு. சார், நம்ம தொடர்ந்து அதிமுக தாவேகா கூட்டணி பத்தி பேசணும், அதுல தெளிவா சொன்னீங்க. ஆனா இப்போ பாஜகவோடு தாவேகா சேருவது இது யாருக்கு பலமா போய் முடியும் நீங்க பாக்குறீங்க? பாஜக அதிமுக கூட்டணி பேசி முடிஞ்சிட்டாங்களா? கூட்டணி இது வரைக்கும் கை கோர்த்து இருக்கிறாங்க. அதுதான் சீட் ஷேரிங் முடிஞ்சிடுச்சா? 2 தடவை அவங்க சீட் ஷேரிங்ல தானே பிரிஞ்சாங்க. நிச்சயமா 2 சீட் ஷேரிங் முடியல. அண்ணாமலை ஹெவி சீட் கேட்கிறாரு. எடப்பாடி மற்றவங்களை சரி கட்டி காலி இது பண்ணிடலாங்கிற மூவ் பண்றாரு. ஸோ அந்த சீட் ஷேரிங் முடிஞ்சாதான் இதுல பண்ண முடியும். பிஜேபிக்குள்ள ஒரு கோஷ்டி அண்ணாமலைக்கு 18% வாக்காளர் மத்தியில ஹீரோவா இருக்கிறார். 11.4% வாக்கெடுத்து தமிழிசை எடப்பாடி ஓபிஎஸ் இவங்க கூட நின்று எடுத்ததை விட இவர் எடப்பாடி இல்லாம 3 மடங்கு வாக்கெடுத்து தமிழக பாஜகவே நான் தான், இந்த ஓட்டர்ஸும் கேடர்ஸும் என் கூட தான் நிற்கிறாங்க, ஜாதி கடந்து என் கூட நிற்கிறாங்கிறத அண்ணாமலை நிறுவிட்டார். இப்போ அண்ணாமலைக்கு இந்த புகழை காலி பண்றதுக்கு பாஜகவில் ஒரு கோஷ்டி விஜயை தூக்கி பிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்ல அண்ணாமலை புரியல, அப்புறம் தினகரன் அதை தெளிவா பேசுறாரு. தினகரன் அதை பேசுனதும் தினகரன் அண்ணன் பேசுனதுன்னு சொன்னதும் அவரு ரியலைஸ் பண்ணிட்டார். ஓப்பனாட்டே தினகரன் அதை அடிச்சிட்டார். தினகரன் அடிச்சதை ரியலைஸ் பண்ணிட்டார். ஏற்கனவே அந்த ரியலைஸ் பண்ணிட்டாரு. விஜய் பேசணும்னு சொல்லி விஜய் எல்லாருமே பிஜேபி அவர் மேல விடும்போது பிஜேபியாவது ஒன்னாவது கொள்கை எதிரிதான்னு விஜய் நாளைக்கு சொல்லிட்டாருன்னா அவமானம். கொள்கை எதிரிதான்னு பிஜேபி நாளைக்கு சொல்லிட்டாருன்னா இவங்களுக்கு அவமானம். அப்போ அண்ணாமலை அந்த இடத்துல ரியலைஸ் பண்றாரு. மோடி தெளிவா நாங்க சொல்லிட்டோம். தம்பி ஜோசப் விஜய், ஜான் ஆரோக்கியசாமி, நாங்க மோடிக்கு உங்களை பற்றி எப்படி ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம்ல தம்பி, இதை குறிச்சு வச்சுடுங்க தம்பி. 1000 பேர் 1000 சொல்லலாம், எங்க ரிப்போர்ட் நிற்கும் தம்பி. விஜய் பல நிரூபிக்காதவர், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட். அவர் இப்ப தனிச்சு போட்டியிடுறதா நமக்கு 2029க்கு நல்லது. இவர் தனிச்சு போட்டியிட்டு ஒரு வாக்கு விகிதத்தை பெற்றாருன்னா 2029ல மோடி பிரதமருங்கிறதுக்கு அந்த வாக்கு பயன்பெறும். 98ல வாஜ்பாய் பிரதமர்னு எல்லாருக்கும் வாக்குகளும் பயன்பட்டு பாத்தீங்களா? அந்த மாதிரி மோடி பிரதமருங்கிறதுக்கு விஜய் எடுக்கக்கூடிய வாக்குகள் தெளிவா பயன்படும். அப்போ விஜய் தனிச்சு நிற்கிறது தான் 29ல மோடிஜி ஃபார் பிஎம் 2029 லாபம். இப்போ
பலம் நிரூபிக்காத விஜயை கொண்டு வந்து இங்க பண்றது வந்து அண்ணாமலையை மட்டம் தட்டுறதுக்கு பாஜகவுக்குள்ள அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவராட்டு செல்வாக்கு இல்லாம தகதகையாக எழுச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எழுச்சி இல்லாத சாதாரண தலைவர்கள் எல்லாம் அண்ணாமலைக்கு எதிராக விஜயை வச்சு இது பண்றாரு. அண்ணாமலையே ஆரம்ப கட்டத்துக்குள்ள அந்த சதி வேலையில வந்து விழ இருந்தவர் டக்குன்னு தினகரன் எல்லாம் பேசணும் அதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இதுல வந்துட்டார். சோ இந்த இடம் பாஜகவின் நகர்வுல நிர்மலா சீதாராமன் மோடி ரெப்ரசன்டேட்டிவா வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவா சொல்லிட்டாரு. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழக அரசையும் ஸ்டாலின் அவர்களையும் குறைச்சி எதுவுமே சொல்லல. அப்போ 22 எம்பி ஸ்டாலின் இருக்கிறது தான் இன்னைக்குள்ள சூழ்நிலையில ராகுல் காந்திக்கும் ஆல் இந்தியா அரசியலை பார்க்கும்போது முக்கியமா பாக்குறாங்க, மோடியும் தமிழ்நாடு அரசியலை பார்க்கும்போது முக்கியமா பாக்குறாங்க. தமிழ்நாட்டுல ஏதோ 1-2 எம்எல்ஏ ஆறதுல ராகுல் காந்திக்கு என்ன, இந்தியாவை பிடிக்கிறதுக்கு தான் இந்த அரசியலை அவங்க 2 பேருமே பண்றாங்க. சோ இந்த இடம் நிர்மலா சீதாராமனோட பேச்சுங்கிறது உண்மையிலே தன்னுடைய வாக்குப்படி விஜய் நடப்பாருன்னா ரகசிய கூட்டணி நிர்மலா சீதாராமன் ஏன் திமுக அரசை விமர்சிக்கவில்லைன்னு கேட்டிருக்கணும். வேற எதை வச்சு ரகசிய கூட்டணி சொன்னீங்க? இந்த மாதிரி விஷயங்களை வச்சுதானே சொன்னீங்க. இப்ப கேட்டிருக்கணுமா இல்லையா? வேண்டாம். இப்ப நீங்க ஒரு டிஸ்ட்ரஸ் பொசிஷன்ல இருக்கிறீங்க, அதனால இப்ப கேட்க மாட்டீங்க. கொஞ்சம் நாள் போன பிறகு கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு நீங்க பேசுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சோ பாஜக விஷயங்கள் வந்து ரொம்ப சீரியஸா எடுக்காண்டாம். ஜெயலலிதா இறந்த பிறகு பாஜக அங்க என்ன சாதிச்சிருக்கிறாங்க? நாங்க சாதிச்சோம். சசிகலா கிராக் பண்ணு நாங்க தான் சாதிச்சோம். குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, ஹெச் ராஜா, இலகணேசன், எங்க பங்காளி பொன்னார் எல்லாரையும் மீறி சாதிச்சோம். நான் வந்து டெல்லி ராஜகோபாலன் கூட அவர் சொன்னாரு, எப்படி நீங்க சாதிச்சேன்னு கேட்டாப்புல. பிஎம்ஓல மோடிக்குள்ள எங்க கான்டாக்ட்ல சாதிச்சான்னு. ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா, உங்க ஆசீர்வாதம் பண்ணி டெல்லி ராஜகோபாலன் பெரியவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். பெரியவரும் என்ன மனசார ஆசீர்வாதம் பண்ணாரு. ஏன் சொல்றோம்னா கம்யூனிட்டி லெவல்ல நம்ம பார்க்கல. இந்த கம்யூனிட்டிக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நடராஜன் பண்ணின ஒரு இதுக்காக நம்ம அரசியலை பண்ணணும் சொல்லிதான் அதை பண்ணணும். சோ பலமுறை அதை சொல்லிட்டேன். 2 பிரதமரை கமாண்ட் பண்ண ஒரு தமிழை இதை முள்ளிவாய்க்கால் முற்றம்னு இதுல வைக்கலன்னு போது நமக்கு அது நியாயமான ஒரு பார்வையா தான் அது போச்சு. இதை தாண்டி பாஜக அங்க என்ன சாதிச்சுட்டாங்க? இபிஎஸ் ஓபிஎஸ் ஆர்கே நகர்ல தினகரன் வெற்றி பெறா தொப்பியில அடிச்சு தூக்கி ஏறி வந்தார்ல, அப்ப பிஜேபிக்கு நிலைமை என்னங்க? நோட்டாவுக்கு கீழே. நான் ஒரு தலைவரை குறை சொல்லல, ஒட்டுமொத்த தலைவரை தான் அந்த இடத்துல சொல்றேன். ஒட்டுமொத்த பாஜக தலைவர்கள் தான் அதுக்கு பொறுப்பு. அதுக்கு பிறகு திமுக அண்ணா திமுகவும் ஊழல், எல்லாமே ஊழல்னு சொன்ன பிறகு 2019 என்னங்க பாஜக 5 சீட்டும் 3.7% ஓட்டும், ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலங்க. அதுக்கு பிறகு 21 பாமகவுக்கு கீழே 20 சீட். எல்முருகன் ஒரு அருந்ததியர் சமூக சகோதரரை சமூக நீதி பார்வையில ஒரு ராஜ்யசபா ஆக்கி 2 தடவை ஆக்கி மந்திரி ஆக்கினது ஒரு சமூக நீதி. இதாட்ட நான் பாராட்டுறேன். நம்ம அத மனசார சகோதரர் கேபினெட் கூட எல்முருகன் சகோதரர் கிடைக்கணும் தான் நம்ம ஆசைப்படுறோம். அரசியல் ரீதியா எல்முருகன் சாதிச்சது என்ன? 20 சீட்டு, ஏதோ 2.7% வாக்கு. அதற்கு பிறகு அண்ணாமலை மட்டும்தான் 11.4% வாக்கு சாதிச்சாரு. அப்படி சாதித்த அண்ணாமலையாலேயே விக்கிரவாண்டியில வன்னியர்களை நம்பி கேண்டிடேட் போட்டவரால அவர் அண்ணாமலை குறை சொல்லல, ஒட்டுமொத்த இது அண்ணா பாஜகவை தான் குறை சொல்றேன். ஈரோடு கிழக்குல கேண்டிடேட் போட முடியல, ஜி.கே. வாசனுக்கிட்டையும் கேண்டிடேட் இல்ல, அண்ணாமலையும் மற்ற பாஜகவும் கேண்டிடேட் போட முடியல. இந்த ஜெயலலிதா அம்மையார் இறந்த சுமார் 8 ஆண்டுகள்ல தமிழக பாஜக பேசுவாங்களே, டாப்பா பேசுவாங்களே, ஆக்ரோஷமா பேசுவாங்களே தவிர என்னத்தை சாதிச்சாங்க? அவங்க தனியா ஆர்கே நகர்ல மொத்தமா நோட்டாக்கில போனாங்க. அவங்க ஈரோடு கிழக்குல கேண்டிடேட்டே போட முடியாம போனாங்க. 5 சீட்டு வாங்கினாங்க, 20 சீட்டு அசம்பிளி வாங்கினாங்க. என்னத்தை சாதிச்சுட்டாங்க? என்னத்தை சாதிக்க போறாங்க? அதனாலதான் மோடிக்கும் இந்த யூனிட் எப்படி இருக்கு என்ன இருக்குங்கிறதும் தெள்ள தெளிவா தெரியும். 20% வாக்கு இபிஎஸ் உள்ள வந்ததுனால தலைவர் போஸ்ட்ல இருந்து அண்ணாமலை எடுத்துட்டாங்க. சோ இந்த பாஜக பேச்சுகள் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. மேனன் ரெட்டி 2 பேருமே இதெல்லாம் ஒண்ணும் ஆக போறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மேனன் ரெட்டி 2 பேரும் ஒன்னும் ஆக போறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மேனன் ரெட்டிங்கிறது அப்சர்வர்ஸ்,
ஒண்ணுமில்லைன்னு தான் சொல்றாங்க. இப்போ பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில சீட் ஷேர் 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணும். எடுத்த ஓட்டுக்கு சீட்டை எடுத்து வைங்கிறாரு அண்ணாமலை. இல்லைன்னா நான் என் வழி தனி வழிங்கிறார். நிச்சயமா சார், தற்கால அரசியல் சூழ்நிலை இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளை உங்கள் முன் வைத்தேன். அது எல்லாத்துக்கும் மிக தெளிவா பதில் சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம் சார். நன்றி.